வேலை முடிச்சுட்டேன். நீ வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு துணியை மட்டும் ஊற வச்சிடணும். இந்த ஒயிட் கலர் டிஷர்ட்டை தனியாக துவைப்பேன். மற்றபடி இந்த ட்ரெஸ் எல்லாம் அகைன் வாஷிங் மிஷினில் போடுற மாதிரி தான் இருக்கும். வெயில் நிறையா இருக்குது, அதனால காலுக்கு சன்ஸ்க்ரீன் போட்டு டெஸ்ட் பண்ணேன். இந்த வி ஷேப்பில் இருக்கிற இடத்துல சன்ஸ்க்ரீன் போடல. இது ஸ்லிப்பருடைய grip இருக்கிற இடம், அது எக்ஸ்போஸ்டு டோஸ், அதனால ரொம்ப கருப்பாக இருக்குது. இந்த இடத்துல சன்ஸ்க்ரீன் போட்டிருந்தேன், அதனால நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. மார்னிங்கும் லஞ்சுக்கும் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகல. மார்னிங் பிரெட் சாப்பிட்டேன், மத்தியானம் ஆப்பிள் கேரட் சாப்பிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாஸ்தா பண்ணி சாப்பிட்றேன். வீட்டுக்கு வந்த உடனே கிச்சனுக்குள்ளே போயிலாம் இந்த மாதிரி சமைக்க முடியாது. வந்து ஒரு 2 hours இருக்கும். என்னதான் என் டைம் முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சாலுமே சில பேர்லாம் பிங்க் பண்ணி நம்மளை வேலை சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் டின்னர் பண்ணவே வந்தேன். இன்றைக்கி வந்துட்டு பாஸ்தா தான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரே குக்கரில் பண்ணால் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் அதிலே தண்ணி ஊற்றி பாஸ்தா போட்டேன். பட் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. நம்ம தனியாக பாஸ்தா வேக வச்சு போடுறதுக்கும் ஒரே மசாலா தண்ணியில் வேக வைக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேகியில் டேஸ்ட் மேக்கர் இருக்கும்ல, அதுதான் நான் இன்னைக்கு இந்த பாஸ்தாவில் போட்டிருந்தேன். அது கூடவே பிரியாணி மசால் சோயா வச்சு சாப்பிடும் போது நல்ல க்ரீமியாக சூப்பராக இருந்தது. சோயாக்கு பதிலாக மஷ்ரூம் பன்னீர் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நான் ஹோம விச்சர் வச்சு சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு சில ஒர்க்ஸ் பார்ப்பேன்.